வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் 65. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து சிக்கனில் அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இது நம்மளுடைய மசில்ஸையும் போனையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே 700 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் 65க்கு பீஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1லிருந்து 2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணி இது மாதிரி கலந்து விடும்போது இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஈவனாக ஒட்டியிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணும்போதும் கலந்து விடுறோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் 65 இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க அதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா சிக்கன் எண்ணெயில் போடும்போது இதில் இருக்க மசாலாலாம் எண்ணெயில் உதிராமல் இருக்கும். இப்போ இதை வந்து 1 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லிருந்து 7 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வந்து ஃப்ரை ஆகிருக்கும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுவையான சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம வீட்டுக்கு யாராவது நாளைக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா இதை முந்தின நாள் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் சூடாக போட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.